சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த கிராமத்தில் உள்ளவங்கன்னா இவங்க மூலமா இந்த அன்பை ருசிக்கட்டும் அப்பா. இவங்க மூலமா இன்னும் அநேகர் திருச்சபையில வர கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பண்றாரு. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரை ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கர்த்தரை ஆசீர்வதித்தர வேண்டும் என்று சொல்லி பண்றாரு. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். அமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று சொல்லி பண்றாரு. உன்னுடைய காருண்யம் ஒவ்வொருவரையும் பெரியவர்கள் ஆக்கட்டும் அப்பா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்லி அமிதமாய் பேரை பெருமைப்படுத்துங்கள் சுவாமி. இவர்களெல்லாம் கர்த்தாவே இந்த டயசிஸ்ல, இந்த பகுதியில ஆண்டவரே முத்திரை மோதிரமாக நீ வைத்தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நற்பெயருக்கு சாட்சி விளங்குகின்ற ஒரு திருச்சபையாக அமையட்டும். கர்த்தாவே, இதனால் இந்த பகுதியில் வந்திருக்கிறாங்க, இந்த நாட்கள் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ந்திருக்க கிருபையை தான், மன சமாதானத்தை கத்தத்தான். கர்த்தாவே, அழைத்துக் கொண்டு வந்திருக்கிற அன்புக்குமானவர்கள் தாளத்தையாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களை நீர் ஆசீர்வதி. என்ன நோக்கத்திற்காக இந்த பகுதியில் கொண்டு வந்து கர்த்தர் பயன்படுத்துகிறீர்களோ அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் சுவாமி. ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் ஏற்படுவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் அமிதமாய் சுகத்தை தந்து வழி நடத்து. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா பிதாவானவரான கனமனுவான் சொல்வாதை ஆண்டவர் கனப்படுத்தி காப்பாற்றி ஆசீர்வதித்து வந்தது. இசை வேண்டிய சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து கர்த்தாவுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளது. நன்மையும் கிருபையும் எந்நாளும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.